தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் நம்மை தேடி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லுவது எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று. அதிலே உள்பிரச்சனைகள், அதாவது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் அல்ல, முன்விரோதம் காரணமாக மற்ற காரணங்களாலே ஏற்பட்ட பிரச்சனைகளாலே சில அசம்பாவிதங்கள், படுகொலைகள் இவைகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்றாலும் அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடிசத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பதை ஊடுருவி சென்று பார்க்க முடியாது. இவரை கொலை செய்யப் போகிறாரா இல்லையா என்றெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் வஞ்சம் தீர்க்கின்ற செயல்கள் இருக்கின்ற காரணத்தாலே இந்த படுகொலைக்கு இந்த படுகொலை தான் பதில் என்று ஒவ்வொரு கூட்டமாக இன்றைக்கு திட்டம் தீட்டி செயல்பட்ட காரணத்தாலே தான் இந்த சம்பவங்கள் நடந்தன. அதை இன்றைக்கு இரும்புக்கரம் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள். நான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று சொன்னதற்கு சில பத்திரிகைகள் கூட விமர்சனம் செய்திருக்கின்றன. இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எல்லா சம்பவங்களும் அதிகம்தான், குறைவாக கிடையாது. அப்போ குறைவாக இருக்கிற மாநிலத்தில் தான் அமைதி பூங்கா என்று சொல்வதிலே தவறு கிடையாது. ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தால் நிறைய தொழிற்சாலைகளுக்கான கால்கோள் விழா தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தாலே இங்கே எந்த பிரச்சனைகள் மக்களால் ஏற்படாது என்கின்ற காரணத்தாலே தான் தொழிலதிபர்கள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். எனவே இது அமைதி பூங்கா என்பதிலே மறுபேச்சே கிடையாது. அதாவது அவங்களுக்குள்ள குரூப் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குரூப் சண்டையை இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிற பணியை காவல்துறை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது.